அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் அது உபாகமம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. உபாகமம் 16:11. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன் வேலைக்காரரும் உன் வேலைக்காரிகளும் உன் வாசஸ்தலங்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையையும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே சந்தோஷப்பட்டு, அல்லேலூயா, அல்லேலூயா, அவருடைய சந்நிதியிலே கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துறார் திக்கற்றவர்களை. அல்லேலூயா. இதுல திக்கற்றவர்கள்ங்கிற வார்த்தையை நீங்க எல்லாரும் புடிச்சுக்கணும். அவர் அவருடைய சந்நிதியில கொண்டு வந்து என்ன பண்றாரு? சந்தோஷப்படுத்துகிறார். உலகத்துல இருக்கிறவன் எல்லாம் பணம் வச்சுக்கிட்டு சந்தோஷம் இல்லாம இருக்கான். வெலனா நல்லா ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கான், வீடு கட்டி வச்சிருக்கான், சொந்த நிலம் இருக்குது, சொந்த விவசாயம் இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது, நல்ல அரசாங்கத்துல வேலை செய்யறான், நல்ல வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்க்கையில சம்பாதிக்கிறான். ஆனா என்ன இல்ல, அந்த தேவ சன்னிதானத்தின் சந்தோஷம் உலகத்துல எவனுகிட்டயுமே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உண்மையிலேயே கேட்டு பாருங்க. உங்க சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் போய், ஐயா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா சொல்லுங்க. உங்க சொந்த பந்தத்துக்கிட்ட எல்லாம் கேளுங்க, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. ஒருத்தன் கூட சந்தோஷமா இருக்குன்னு சொல்லவே மாட்டான். ஏன்? உலகத்துல சந்தோஷம் கிடையாது. உலகத்துல சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது காரியங்கள் நிறைய இருக்குதே தவிர, சந்தோஷம் என்பதும் மகிழ்ச்சி என்பதும் ஆனந்தம் என்பதும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கு. அதை திக்கற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். திக்கற்றவர்களுக்கு தேவன் சமாதானம் கொடுக்கிறார். திக்கற்றவர்களை சபையில கொண்டு வந்து மகிழ பண்ணுகிறார். அல்லேலூயா. இப்ப நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற வார்த்தையினால உங்கள சந்தோஷப்படுதா? உங்க உள்ள செத்துக்கிட்டு இருக்கா? சந்தோஷப்படுதா இல்லையா? ஏன்னா உங்களுக்கு யார் இருக்கிறா? திக்கற்ற பிள்ளைகளின் தேவன் இருக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய சன்னிதானத்துல கொண்டு வந்து சந்தோஷப்படுத்துகிறார். யார? திக்கற்ற பிள்ளைகளை. அடுத்த ஒரு வசனத்தை படிக்கலாம். உபாகம புத்தகம் 27ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 27:19. சங்கீதம் 82:3. உபாகமம் 27:19, சங்கீதம் 82:3. 27:19 யாரு படிக்க போறா? ஆமென், அல்லேலூயா. அதாவது திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்ன ஆண்டவர், திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தை யாரு புரட்டுறாங்களோ அவங்கள தேவன் சபிச்சிருவாரா? சபிச்சிருவார், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அவன் எந்திரிக்க மாட்டான், வழங்கவே மாட்டான், உருப்படவே மாட்டான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு வாழவே முடியாத பண்ணிடுவார். அல்லேலூயா. ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்காக தேவன் வைராக்கியம் கொண்டு நீதி செய்யும் போது அங்க அவங்கள கொள்ளையடிச்சவன், நியாயம் செய்யாம விடுறவன் சபிக்கப்பட்டு போயிடுவான். அடுத்த சங்கீதம் 82:3 படிங்க. சங்கீதம் 82:3 யாரும் எடுக்கல? என்ன படிக்கல? படி. ஏழைக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் நியாயம் செய்து, சிறுமைப்பட்டவனுக்கும் திக்கற்றவனுக்கும் நீதி செய்யுங்கள். ஆண்டவர் சொல்றார்.
நீதி செய்யே. அல்லேலூயா. ஆண்டவர் வழக்காடுகிறார், நீதி செய். திக்கற்ற பிள்ளைக்கு நான் தான் அவர்களுக்கு இருக்கிறேன், அவர்களை நான் விடமாட்டேன்னு அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன். திக்கற்றவர்களாக விடமாட்டேன்னு சொல்லியிருக்கேன். எனவே அவர்களுக்கு என்ன செய்ய? நீதி செய். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 10ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம் படிங்க. 10ஆம் சங்கீதம் ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் ஆண்டவரே. ஆண்டவர் தான் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர். அல்லேலூயா. நான் திக்கற்று நிக்கிறேனே, என் வாழ்க்கையில வழி தெரியலையப்பா அப்படின்னு நிக்கிறவர்களுக்கு சகாயம் பண்ண அவர் ஓடி வருவார். சகாயம்னா என்னன்னு தெரியுமா? சகாயம்னா என்னன்னு தெரியுமா? அல்லேலூயா. ஜுவல்லரியில போய் 50 ரூபா எடுத்துட்டு போய் ஒரு சவரன் தங்கம் வாங்கிட்டு வாயா. வாங்க முடியுமா? என்ன கொண்டு போகணும்? 50,000 கொண்டு போய் ஒரு சவரம் வாங்கிருவியா? அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாதிரி எவ்வளவு பெரிய விலையேற பெற்ற ஒரு விஷயம் அல்ல ஒரு பொருள் அல்லது ஒரு முக்கியமா உனக்கு தேவையானது, அது 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ 6 லட்சமோ அது 1 கோடியோ. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அது இலவசம். ஆண்டவர் கொண்டு வந்து இந்த மகளே அப்படின்னு கொடுத்துருவார். நீ தேடி தேடி எவ்வளவு அதுக்காக அப்படி கடை வாங்கலாமா, இங்க வாங்கலாமா, அங்க வாங்கலாமா, அது தேவையாச்சு, ஐயோ அது கிடைக்குமா கிடைக்காதா தெரியலையே, அது நேரமே போகணும், அப்படி இப்படின்னு நீ யோசிக்கலாம். உன்னுடைய யோசனையின்படி அல்ல. திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயர். சகாயம்னா என்னது? நீ வந்து அந்த உச்சகட்டமான ஒரு பொருளை உன்னால வாங்கவே முடியாது, ஆனா அதை உனக்கு ஆண்டவர் இலவசமா கொண்டு வந்து கொடுக்குறாருன்னா அதுக்கு பேர் தான் என்னது? சகாயம். அல்லேலூயா. சகாயமா கிடைச்சிச்சுப்பா சொல்றோம்ல. ஆண்டவர் சகாயர். யாருக்கு சகாயர்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சகாயம் வேணும்? ஆண்டவருடைய சகாயம் எதுக்குதான் சொல்றது? கர்த்தரிடத்துல அதிகமா காத்திருக்கணும். எனக்கு தெரியும், உண்மையிலேயே எனக்கு தெரியும். நான் மணிக்கணக்கா ஆண்டவருடைய பாதத்துல காத்திருப்பேன். என்னை விட்டுட்டாக்கா நான் பாட்டுக்கு பேசாம சாயங்காலம் வரைக்கும் நான் பாட்டுக்கு பகல் முழுக்க நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன் ஜெபத்துல. அல்லேலூயா. நமக்கு பசியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் எனக்கு சகாயம் பண்றவர் அவர் தான். நான் திக்கற்ற நிலையில உட்கார்ந்துருக்கேன், எனக்கு சகாயம் பண்ற ஒரே ஒருத்தர் இருக்கிறார், அவர் இயேசு. அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஏதாவது ஒரு சகாயம் தேவை, இவர் எல்லாரும் என்ன பாருங்க, ஆண்டோடைய பாதத்துல காத்துரு. ஆண்டோடைய பாதத்துல நீ காத்துரு. ஆண்டோடைய பாதத்துல நீ புலம்பு. ஆண்டோடைய பாதத்துல போய் கண்ணீர் வடி. ஆண்டோடைய பாதத்துல உன்னுடைய தேவைகளை சொல்லு, உன்னுடைய பாரத்தை சொல்லு. அவர் உனக்கு சகாயர். அல்லேலூயா. அவர் உனக்கு சகாயர். அவர் உனக்கு தர்ற மாதிரி இந்த உலகத்துல எவனுமே கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட நிறைய இருந்தாலும் கிள்ளி தான் கொடுப்பான், அள்ளி அவனும் கொடுத்த மாதிரி சரித்திரமே இல்லை. அல்லேலூயா. அதே சமயம் கர்த்தர் சகாயரா இருக்கிறதுனால உனக்கு எல்லாம் தேவை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து அவர் உன் கையில கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஒரு முதிய ஒரு தாய், அவங்களுக்கு திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல சேரக்கூடிய சூழ்நிலை.
ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை. அவருடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைக்கு நிறைய பணம் செலவாகும். ஆனா எப்படியோ கொண்டு போய் யாரோ கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அங்க ஒரு டாக்டர் இருந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து அவங்கள காப்பாத்திட்டார். அல்லேலூயா. அவங்கள காப்பாத்திட்டார். காப்பாத்தி அப்புறமா பில்லு வருது. எவ்வளவு பில்லு? லட்சக்கணக்கில் பில்லு. அந்த பில்லை கொண்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. அந்த பில்லை கொண்டு வந்து அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. உடனே அந்த அம்மா அந்த பில்லை பார்த்துட்டு ஏங்கி தவிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அப்போ டாக்டர் அங்கேருந்து வர்றார். அதாவது சீனியர் டாக்டர், தலைமை மருத்துவர் வந்து அந்த பில்லை வாங்குறாரு. அந்த பில்லை வாங்கி கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணிட்டு, அம்மா நீங்க உங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிட்டேன், வீட்டுக்கு நீங்க போயிடலாம். இந்த பில் எல்லாமே உங்களுக்காக செலுத்தப்பட்டு விட்டது. உங்களுக்காக என்ன செய்யப்பட்டு விட்டது? செலுத்தப்பட்டு விட்டது. அப்படின்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்போ இவங்களை கவனிச்சு இவங்களுக்காக செய்த டாக்டர் வரார். அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, அம்மா நான் சின்ன பிள்ளையா இருந்தேன். அப்போ எனக்கு ரொம்ப வயிறு பசி, யார்கிட்டையும் கேட்க தோணல, திருடவும் தோணல. ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் வேகமா வந்து உங்க வீட்டு ஜன்னல் வழியா அம்மா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். நீங்க பால் கொண்டு வந்து கொடுத்தீங்க. அந்த பலத்துல நான் என்ன செஞ்சேன்? திரும்பவும் வீடு போய் சேர்ந்தேன். வீட்டுல போயும் படிச்சேன். அந்த ஒரு டம்ளர் பால் என்னை இன்னைக்கு இவ்வளவு தூரம் உயர்த்திருக்கு. இவ்வளவு தூரம் நான் உயர்ந்திருக்கிறேன். அன்றைக்கு நீங்க கொடுக்கலன்னா நான் உயிரோடு இருந்திருப்பேனோ என்னமோ தெரியல. அவ்வளவு கஷ்டத்துல தான் வந்து கேட்டேன். அன்னைக்கு நீங்க செஞ்சீங்க, இன்னைக்கு எல்லாத்தையுமே நான் செஞ்சிட்டேன். ஆண்டவர் உங்களை காப்பாத்திருக்கார். நீங்க போங்கன்னு சொல்லி ஆம்புலன்ஸை ரெடி பண்ணி அனுப்பிச்சு விட்டான். திக்கெட்ட பிள்ளைகளுக்கு அவர் யாரு? சகாயம். உங்களுக்கு நடக்க இதெல்லாம் நமக்கு நம்ம வாழ்க்கையில நடக்காது. இந்த மாதிரிலாம் ஒரு நிலைக்கு நம்மளால வர முடியாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சகாயரை நோக்கி பாருங்க. ஏசப்பா நீ எனக்கு சகாயர்னு அறிக்கை பண்ணுங்க. கண்டிப்பா கர்த்தர் உங்க வாழ்க்கையில சகாயரா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை படிக்கலாம். சங்கீதம் 10:18. உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்ய, திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி செய்ய உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளுவீர். உலகத்துல எவன் செவி கொடுத்தாலும், எவன் நம்ம காரியத்தை கவனிச்சாலும் கவனிக்காம போனாலும், பெத்த பிள்ளையே நம்மளை கவனிக்காம நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்காம போனாலும் போட்டோம். ஆனா ஒண்ணுமே இல்லாத திக்கற்ற பிள்ளைகளாயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுப்பார், உங்களுக்கு நீதி செய்வார். இதுல பாருங்க, நிறைய வசனம் இப்ப நம்ம கேட்டது அத்தனையிலுமே நீதி செய்யற கர்த்தருங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் நீதி செய்கிறாருங்கிறதையே நம்ம இதுல நிறைய படிக்கிறோம். பாருங்க, இப்ப அவர் செவி கொடுக்கிறார். திக்கற்ற பிள்ளைகளாகி இருக்கிற நமக்கு நீதி செய்ய, ஆண்டவரே இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குதப்பா, என் வாழ்க்கையில நீதி இல்லை, நீதி சொல்ல ஆள் இல்லை, நீதி செய்ய ஆள் இல்லை, எல்லாரும் அந்த அநியாயக்காரன் பக்கத்துல சேர்ந்துட்டு எங்களை வந்து ஆண்டவரே நிந்திக்கிறான், பரிகாசிக்கிறான், எங்களை வந்து இன்னும் ஒடுக்குறான் ஆண்டவரேன்னு நீ கூப்பிடும் போது நீதி செய்கிற கர்த்தர் ஓன் சத்தத்துக்கு செவி கொடுத்து இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார்.
இதையெல்லாம் நாம என்ன செய்திடக்கூடாது, வாழ்க்கையில மறந்து போகவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நாம தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீதி செய்ய செவி கொடுக்கிறார். அல்லேலூயா, செவி கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.